சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம தேவன் பேசுவார். அந்த சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் அது நடக்காதுன்றது தான் வரும். இது நடக்கவே நடக்காது, இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அதை தேவன் சொல்லி அதை நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்காவின் புஸ்தகத்தில் ஒரு காரியம், 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எவிரு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் நேராக வந்து, அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்தான். அவன் இயேசுகிட்ட வந்து நேராக வந்து காலில் விழுந்துட்டான். விழுந்து, என் மகள் மறிக்கிற மாதிரி இருக்கிறா, அவளை வந்து என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னார், சரி வரம்பா. இயேசு யார் கூப்பிட்டாலும் போகிறவர், யார் கூப்பிட்டாலும் வர்றவர் இயேசு. உடனே ஓகே அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. போகிற நேரத்தில் ஒரு டிலே ஆகிப்போச்சு. என்னன்னா, இந்த அம்மா குறுக்கில் வந்துட்டாங்க. யார்? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்கில் வந்துட்டாங்க. அவங்க போனாங்க, தொட்டாங்க. என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அதில் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே போகுது. டிலே ஆகிட்டே போன உடனே 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்துருச்சு. யார்? எவீருடைய வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து, உன்னுடைய போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்கள் மகன் என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டா, மரித்து போனாள் அப்படின்னு சொன்ன உடனே, கவனிங்க, இப்போ எவீர் பக்கத்தில் இருக்கிறாரு, இயேசு இங்கே இருக்கிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, போதகரை கூப்பிட வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவன் என்னன்னா, ஒரு பயங்கர கோபம் எவீருக்கு. யாருக்கு? இந்த அம்மா குறுக்கில் வந்துட்டாங்களே, இந்த அம்மா மட்டும் வராமல் இருந்தா இயேசு எங்கே வந்திருப்பாரு? என் வீட்டுக்கு வந்திருப்பாரு, என் பிள்ளைய என்ன பண்ணியிருப்பாரு, காப்பாற்றிருப்பாரு. சே, டிலே பண்ணிட்டாங்களேன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த எவீரை பார்த்து, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. 50ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் சொல்றாரு, நீ செய்தி தப்பான செய்தி தான், ஆனா நீ விசுவாசமா இருக்கணும். துர்ச்செய்தியை கேட்டும் என்ன பண்ண மாட்டானா நீதிமான், சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா. துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயப்படுறவன் இல்ல நீதிமான். ஹலோ, புரியுதா? அப்போ ஒரு துர்ச்செய்தி வந்துருச்சு, உடனே இவரு சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. இன்னும் விசுவாசம் இருக்குது, விசுவாசம் உள்ளவனா இரு. நானும் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். விசுவாசம் உள்ளவனா இரு, என்னை அழைச்சிருக்கிற, நான் உனக்கு வந்துட்டேன், உனக்குள்ள வந்துட்டேன், இன்னும் இருக்கிறேன், உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, இன்னும் உனக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் உள்ளவனாக இரு. பக்கத்தில் பா சொல்லு. தப்பான செய்தியை கேட்டு புலம்பாத, தப்பான செய்தியை கேட்டு முடிவெடுக்காத, தப்பான செய்தியை கேட்டு தேவனை விட்டுட்டு காரியங்களை சிந்திக்காத. ஏன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அவர் சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா செய்தி என்னது? கரெக்டான செய்தி. டெத் அப்படின்ற செய்தி சரியான செய்தி. அந்த சரியான செய்தி கரெக்டான ஆள் தான் சொல்லியிருக்கிறான். நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. இயேசு வீட்டுக்கு போறாரு, அங்க பார்த்தா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பிள்ளை இன்னும் சாகலை, தூங்கிக்கிட்டு இருக்குன்றார். எப்படி பேசுறாரு பாருங்க. சில நேரங்களில் நித்திரைய, மரணத்தை நித்திரை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் போய் எழுப்ப போகிறேன்றார். மரணம் என்பது நமக்கு நித்திரை.
மரணத்தில் நிறைய வகைகள் இருக்குது. பைபிள் பல இடத்துல மரணம்னு சொல்லுது. மரணத்துக்கு பின்னே ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அதுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு தான் இயேசு கொடுக்கப்பட்டார், அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ இவங்க இயேசு என்ன சொல்கிறாரு, அவள் இன்னும் மரிக்கலை அப்படின்னு போய் 54 வசனம், அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். எல்லாம் சொன்ன, பிள்ளையே எழுந்திரு என்றார். இயேசு ஒன்று சொன்னார்னா சொன்னது தான். அவங்க கேட்டகரியில் பிள்ளை மரிச்சிருச்சு. ஆனால் இயேசு சொல்றாரு, பிள்ளையே எழுந்திரு என்று எழுந்திரு என்றார். அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், அப்பொழுது. நீ ஏன் விசுவாசமா இருக்கணும் தெரியுமா? இயேசு சொல்ற வரைக்கும் காத்திருக்க. நீ இயேசுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை நீ பிடிச்சிக்கணும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வார்த்தை செயல்படும். அப்போது அவள், எல்லாம் சொல்லுங்க, அவள், அப்போது அவள் உயிர் திரும்ப வந்தது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அவளுடைய உயிர் திரும்ப வந்தது. ஏன் நீ விசுவாசமா இருக்கணும்னா, தேவன் வார்த்தையில சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி திரும்ப உயிர் வரும், சுகம் வரும், விடுதலை வரும், ஆரோக்கியம் வரும், பணம் வரும், சூழ்நிலை சரியா வரும். அதனாலதான் அவர் சொல்ல, விசுவாசம் உள்ளவனா. எதுவுமே நம்பிக்கை இல்லாம, எதுவுமே ஒண்ணுமே இல்லாம இருக்காத, அது ஆபத்தானது, அது நடக்காது. அந்த விஷயத்துல இயேசு விசுவாசத்தை கண்டு செயல்படுகிறவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 4 பேரை தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் ஒருத்தனை தூக்கிட்டு வந்தாங்க. அவனை பார்க்கல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு அவனை நடக்க பண்ணினார். அப்போ நீ எதை விசுவாசிக்கிற? எதையுமே நினைக்கல பாஸ்டர் அப்படின்னா எதுவுமே உனக்கு நடக்காது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால். அப்ப வேதத்தை யார் வாசிக்கணும்? நீ வாசிக்கணும். வேதத்தை யார் சொல்லிக் கொடுக்கணும்? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த அட்மாஸ்பியரே மாற்றணும். பாருங்க, அந்த வார்த்தை வந்த உடனே அப்போ அது வரைக்கும் என்னவா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனாக. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவள் உயிர் திரும்ப வந்தது. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு அதுதான் வார்த்தை ரொம்ப பிடிச்சது, ஹைலைட்டா பிடிச்சது. அவள் உயிர் திரும்ப. ஏன் விசுவாசமா இருக்க சொன்னா, அப்படியே போறதுக்கு இல்ல, நீ நஷ்டம் அடைகிறதுக்கு இல்ல, திரும்பி அது வர்றதுக்கு, திரும்பி லாபம் வர்றதுக்கு, திரும்பி உயர்வு வர்றதுக்கு, திரும்பி நல்ல பாதைக்கு வர்றதுக்கு, திரும்பி நல்ல இடத்துல இருப்பதற்கு அவள் உயிர் திரும்ப வந்தது. திரும்ப வருமா வராதா? திரும்ப வருமா வராதா? அவரிடத்துல விசுவாசமா இருந்தா திரும்ப வரும். அவள் உயிர். எல்லாம் சொல்லுவாங்க, வருமா வராதா? ஏங்க, ஆபிரகாமுடைய சரீரத்துல செத்து போன சரீரம் மறுபடியும் உயிர் அடைந்ததுன்னா, திரும்ப வந்துச்சுன்னா, அதே பலன் வந்துச்சுன்னா, ஹலோ, திரும்ப வந்துச்சா இல்லையா? ஏங்க, அது வந்தது உண்மையானால் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, அவனுக்கு வந்தது என்று ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, உனக்கும் திரும்ப வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ திரும்பவும் வாழ வயது போல் ஆவாய்னு எழுதப்பட்டிருக்குது. திரும்ப ஒருவேளை நினைச்சிருக்கலாம், ஆனா அதே பலன் உள்ள வரும்னு எழுதியிருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே, வெளியே வெள்ளை முடி வந்துருச்சு, நீங்க உள்ள இருந்து மறுபடியும் ஒரு கருப்பு முடியா வர வைக்கிறதுக்கு உங்களால ரொம்ப ஈஸி ஆண்டவரே. பாருங்க, டை அடிக்க வேண்டியது இல்லைல்ல, அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது இல்லைல்ல, கெமிக்கல் போட வேண்டியது இல்லைல்ல. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் நான் ஃபுல்லாக வெள்ளையாக விட்ட பிறகு மறுபடியும் உள்ளேருந்து பிளாக் வரும், திரும்ப வரும். இல்லை சொல்லுங்க பாப்போம். ஏங்க, நம்ம காசா போனாங்க திருப்பி விசுவாசிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லை, குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி திரும்ப வரும். திரும்ப வாழ வயது போல யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது உண்டுப்பா. எல்லாமே விசுவாசம் தான்.
பைபிளை தூக்கிட்டு அக்கில்ல வைக்கிறது இல்ல, தலையில வைக்கிறது இல்ல. எதை கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் இருக்கிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யார் விசுவாசத்தை பயிற்சி பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எதையுமே செய்யாத ஒரு ஆளுக்கு தேவன் எதையும் செய்வது இல்லை. ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சா அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பார். திரும்ப வரும். ஆபிரகாமுக்கு வந்ததென்றால் அவனுடைய சரீரம் மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பலன் வந்ததென்றால் எனக்கும் அது வரும். இல்ல சத்தமா சொல்லுங்க. சாராளுக்கு வந்துச்சா? ஹலோ, சாராளுக்கு வந்துச்சா? சாராளுடைய கர்ப்பம் உயிரடைந்தது என்றால் அது திரும்ப உயிரடைந்து திரும்ப உயிர். அப்ப முன்னாடி என்ன ஆச்சு? சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. என்ன வந்துச்சு? உயிர். இல்ல சொன்ன உயிர், ஜீவன் வந்தது. அப்ப எனக்குள்ள ஜீவன் வந்திருக்குது. எனக்குள்ள இயேசு என்கிற ஜீவன் இருக்கிறது. உட்கார்ந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். இல்ல, எல்லாம் சொல்லுங்க. இல்ல, நான் சுகமாவேன், நான் விடுதலை ஆவேன், நான் வாழ்வேன், நான் பிழைத்திருப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதுல இருக்கணும். அதாவது நேச்சுரல் மைண்ட்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்டுக்கு நீங்க வந்துடணும். நேச்சுரலே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பைபிள் நேச்சுரல் வேர்டு கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் வேர்டு. பைபிள் நேச்சுரல் வேர்டு கிடையாது, அது சூப்பர் நேச்சுரல். எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை கேட்டு செத்து போன சரீரம் உயிரடையுதுங்க. 100 வயசுல, 99 வயசுல, 90 வயசுல சாராளுக்கு அடையுதுங்க. உங்களுக்கு என்னங்க வயசு? அதோட அதிகமாகி போச்சா? இப்படி ஆகிப்போச்சு. இப்படியே தேய்ச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன். உனக்கு 1000 பலவீனம் இருக்கலாம், அதன் மேல உன் கண்ணு இருக்கக்கூடாது, தேவன் மேல கண்ணு இருக்கணும். வலிக்கலாம், விசுவாசம் உள்ளவனாயிரு, சுகம் அடைவ. உன் எல்லையை நீ சுதந்திரிக்கணும். டாக்டர் எனக்கு பல பிரச்சனைகளை சொன்னாங்க, ஆனா எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். தேவன் என்ன சொன்னார்? அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, திரும்ப உயிர் வரும், உயிர் அடையும், உயிர் அடையும், உயிர் அடையும், உயிர் அடையும். உன் சரீரம் உயிர் அடையும், உன் வாழ்க்கை உயிர் அடையும். ஒரு டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு முடக்குவாதங்க. நமக்கே முடக்குவாதம் வரப்போகுது. நீ விசுவாசமா இருந்தா அதை ஜெயிச்சிடலாம். அக்கினியை அவைத்தார்கள். எல்லாம் அக்கினியை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே சாவ கொடுத்த பிள்ளைய திருப்பி பெற்றார்களாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அது வேணா ஒரு வசனம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது என்ன வாசிக்குமே? 33, 34 வாசிமா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒரு பெரிய ராஜ்யத்தை எதுல ஜெயிச்சாங்க? கத்திலையா? கேடகத்திலையா? இல்ல வேற ஏதாவது அம்புலையா? இல்ல ஆளுடைய பலத்திலையா? இல்ல குதிரை பலத்திலையா? இல்ல விசுவாசத்திலையா? அப்படின்னா நீங்களும் எதுலதான் ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும் சொன்னா விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். உங்க திறமை, உங்க அறிவு அதனால ஜெயிக்க முடியாது. பிசாசு ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. அப்போ விசுவாசத்தை டெவலப்மெண்ட் பண்ணணும்னா இந்த வேத வசனத்தை சத்தமா காது கேட்கிற மாதிரி வாசிக்கணும், காதுல கேட்கணும், இதை படிக்கணும், இதை அறிக்கை பண்ணணும், இது தியானம் பண்ணணும். சூழ்நிலை வந்த பிறகு இல்ல, வர்றதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். உள்ள என்ன ஜெயித்தாங்கன்னா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை எதனால அடைச்சாங்க?
அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நீ ஏன் சொல்றனா, நீ ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு. விசுவாசம் உள்ளவனா இருன்னு ஏன் சொல்றனா, நீ நீதியை நடப்பிக்கிறதுக்கு. ஏன் நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னா எதுக்குன்னா, நீ வாக்கு தத்தங்களை பெறறதுக்கு. ஏன் நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னா, சிங்கத்தின் வாயை அடைக்கிறதுக்கு. பக்கத்துல பா சொல்ல, விசுவாசம் உள்ளவனா இரு. திரும்ப அவள் உயிர் வந்தது, திரும்ப வரும், போனது திரும்ப வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அப்ப எப்படி கிடைச்சது? இழந்தது திருப்பி எப்படி கிடைச்சது? எப்படி திரும்பி வந்தது? விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அடுத்தது பாருங்க, அக்கினியை உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எல்லாம் சொன்ன, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அப்படின்னா ஏன் எழுதியிருக்குன்னா, உனக்கு பலவீனம்னா அந்த பலவீனத்துல பலன் ஆகிறதுக்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. அக்கினி பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எல்லாம் அந்நியருடைய சேனையை எதுலங்க? அதனாலதான் இயேசு சொல்றாரு அந்த எவிரை பார்த்து, விசுவாசம் உள்ளவனா இரு, திரும்ப உனக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதி இல்லாமல் வாதிக்கப்பட்டார்கள்.